السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول كريم. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே எம்முடைய துஆவின் மூலமாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் வெறுமன அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்பதின் மூலம் அவன் அதை எமக்கு நிறைவேற்றுவானா என்று கேட்டால் அல்லாஹு ஆலம், அவன்தான் அறிவான். மாறாக நாம் துவா கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஆரம்பிக்க வேண்டும் உதாரணத்துக்கு. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ வேண்டும். அதாவது ஸலவாத் ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு துவாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவில்லையோ அந்த துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. மூன்றாவதாக நாம் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நான்காவதாக எம்முடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இறுதியாக முடிக்கும் பொழுது அவனை புகழ்ந்தவாறு முடிக்க வேண்டும். உதாரணத்துக்கு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை ஓதி இந்த துவாவை முடிக்க வேண்டும். அன்பானவர்களே, இதை போன்று நாம் துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக இது அங்கீகரிக்கப்படும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவாவின் வழிமுறை. எனவே இந்த துவாவின் வழிமுறையை பின்பற்றி இனி வரக்கூடிய காலங்களில் இதே போன்று துவாவை கேட்டு அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.